இன்னைக்கான மினி விளாக் பார்க்கலாமா? மார்னிங் எழுந்திரிச்ச உடனே காலண்டர் போய் தான் வேகமாக பார்ப்பேன். ஏன்னா இன்னைக்கு என்ன நாள் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆர்வமாக பார்ப்பேன். இன்னைக்கு விவேகானந்தருடைய நினைவு நாள்னு போட்டிருந்துச்சு. அப்பதான் அவர் சொன்ன ஒரு பொன்மொழி ஒன்று ஞாபகம் வந்துச்சு. கோழையாவும் முட்டாளாவும் இருக்கிறவன் தான் இதுதான் விதி அப்படின்னு சொல்லி வாழ்ந்துருவான். ஆனா ஆற்றல் மிக்கவன் தன்னோட விதியை தானே வகுப்பான்னு இருந்துச்சு. அது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பொன்மொழி. அப்படியே கதவை திறந்து வீட்டுக்கு வெளியில போனா அங்க குருவிகளுடைய சத்தம் கேட்டுச்சு. ரொம்பவே அழகா இருந்துச்சு. அப்படியே நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு பிடிச்ச ஒரு நாய்க்குட்டி அங்க நின்றுக்கிட்டு இருந்துச்சு. நானும் இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அது நான் கூப்பிட்ட உடனே வேகமா துள்ளி குதிச்சு ஓடி வந்துச்சு. நான் கூப்பிட்டதை பார்த்து நான் ஏதாவது கொடுக்க போறேன்னு நினச்சி என்னவே பார்த்துட்டு இருந்துச்சு. அதனால் வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு பிஸ்கட் பாக்கெட் எடுத்துகிட்டு வந்தேன். அதில் இருக்க பிஸ்கட்ஸ்லாம் அதுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். இந்த நாய்க்குட்டி அழகாக சாப்பிடும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படியே வீட்டுக்குள்ளே போனால் அம்மா டீ போட்டு வச்சுருந்தாங்க. கூடவே ஸ்நாக்ஸுக்கு அப்பளத்தையும் வச்சுருந்தாங்க. மார்னிங் இந்த டீ குடிக்கலை அப்படின்னா அன்றைக்கி நாள் நல்லாவே இருக்காது. யாருக்கெல்லாம் டீ ரொம்ப பிடிக்குமோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா அம்மா குக்கிங் ரிலேட்டடாக ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஷார்ட்ஸை பார்த்து முடிச்ச அம்மா போவாப்பா போய் துண்டு கருவாடு வாங்கிட்டு வான்னு சொல்லி என் பாப்பாவை அனுப்பி விட்டாங்க. அவள் கருவாட்டு குழம்பாம்மா இந்த உடனே போய் வாங்கிட்டு வரேன்னு வேகமாக போய் வாங்கிட்டு வந்துட்டா. நான் அப்படியே மெதுவாக வெளியே வந்து எட்டி பார்த்தேன். எட்டி பார்த்தா அந்த நாய்க்குட்டி இன்னும் போகாமல் அதே இடத்துல இருக்குங்க. நாய்க்கு இருக்கிற நன்றி கடன் கூட சில மனிதர்களுக்கு இப்போலாம் இருக்கிறது இல்லை. இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்றதுனால நாங்கள் ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். அம்மா வேற கத்திட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, அப்பா வேற வந்துருவாரு, வேகமாக வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உள்ளே வந்து பார்த்தா எங்கள் அம்மா அரிசியை ஊற போட்டு ஒலையை கொதிக்க வச்சு புளியையும் ஊற போட்டாங்க. சரி இதுக்கு மேலே நின்னா அம்மா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அம்மா பின்னாடியே வேகமாக போனேன். அம்மா வெங்காயம் உரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானும் என் பாப்பாவும் அம்மா பாவம் நம்மளும் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் உரிக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த வெங்காயத்தை உரிச்சுக்கிட்டே குடும்பமாக அழுதுகிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு கண்ணு எரிஞ்சிச்சுங்க. ஒரு வழியாக வெங்காயத்தையும் உரிச்சு வெள்ளைப்பூடையும் உரிச்சு முடிச்சிட்டோம். கூடவே அம்மா 2 கருவேப்பிலையும் போடுறீன்னாங்க. நானும் போட்டு வச்சுட்டேங்க. அப்புறம் அம்மா 4 நல்ல தக்காளியாக எடுத்துகிட்டு வாடின்னு சொன்னாங்க. நான் எடுத்து கொடுத்தோடனே அம்மா வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கருவாட்டு குழம்பு கூட கத்திரிக்காய் போட்டு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால கத்திரிக்காவையும் வெட்டி தேங்காவையும் அரைச்சி வச்சுட்டாங்க. சரி வாங்க ருசியான கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்து அந்த கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடான உடனே வெந்தயத்தை போடுறாங்க. வெந்தயத்து கூடவே கொஞ்சம் கடுகும் போடணும். இப்போ கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கடுகு சத்தம் நின்ன உடனே நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை எல்லாத்தையும் அந்த கடாயில் போடுறோம். இப்போ நம்ம கடாயில் போட்ட வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒரு கரண்டி எடுத்து நல்லா வதக்கி விட போகிறோம். இந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் கூடவே அந்த தக்காளியையும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த தக்காளியையும் கரண்டியை வச்சு கொஞ்சம் வதக்குறோம். இது நல்லா வதங்கணும். பக்கத்தில் சாப்பாடும் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்களா எந்தளவுக்கு இந்த தக்காளி வதங்கியிருக்குன்னு. இந்த வதங்கினதோட நம்ம இந்த கத்திரிக்காவையும் ஆட் பண்ண போகிறோம். கத்திரிக்காவை வெட்டும்போது முழு கத்திரிக்காவை 4ஆக வெட்டி போடுங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் எண்ணெயில் நல்லா வதங்கணும், அதனால் வதக்கி விடுறோம். இந்த கத்திரிக்காய் கூடவே உங்கள் குழம்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த நேரம் ஒரு மூடி எடுத்து இதை மூடி போட்டு நல்லா கத்திரிக்காவை வேக விடுங்க. நல்லா கத்திரிக்காய் எண்ணெயிலே வெந்ததுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா பொடியை போட்டுக்கோங்க. இப்போது இந்த மிளகா பொடி, கத்திரிக்காய் எல்லாமே நல்லா ஜெல்லாகிற மாதிரி வதக்கி விடுங்க. சோறை நாங்கள் வடிக்கவும் ஆரம்பிச்சிட்டோம். நான் இப்போ உங்கள் முன்னாடி காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த ஸ்டாண்ட் வந்து நாங்கள் மீஷோவில் தான் வாங்கினோம். கையில் வடிக்க சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நம்ம வடிச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்களா இந்த குழம்பு எவ்வளோ அழகாக கொதிச்சுக்கிட்டு இருக்குன்னு. இந்த கத்திரிக்காய் போட்ட உடனே எனக்கு கருவாடு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த கத்திரிக்காய் மட்டும் போட்டு இந்த குழம்பை வச்சு பாருங்க. புளிப்புக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு அதோட தண்ணியை எடுத்துக்கிறோம். கூடவே அரைச்சி வச்ச தேங்காவையும் ஊற்றிக்கிறோம். இப்போ இதை கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிரும். வெளியில் வந்து பார்த்தா பாப்பா படிச்சுக்கிட்டு இருந்தா. சரி அவள் சீரியஸாக படிச்சுக்கிட்டு இருக்கா, நம்மளும் ஏதாவது வேலை பார்க்கலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லாமே கருவாடை உள்ளே போட போயிட்டாங்க. வேக வேகமாக போய் அந்த வீடியோவையும் எடுத்தேன். இந்த மாதிரி துண்டு கருவாடாக நீங்கள் வாங்கி போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா கிடைக்கும். சரி இந்த கருவாடு கொதிக்க நேரமாகும் போலன்னு சொல்லிட்டு நான் போய் பாத்திரம் விளக்கலாமான்னு சொல்லி 2 பாத்திரத்தை விளக்க ஆரம்பித்தேன். அம்மா உடனே கத்துனாங்க, குழம்பு கொதிச்சிருச்சு வாங்க சாப்பிட்லாம், ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி. கருவாட்டு குழம்பு இல்லையா, நானும் வேகமாக ஓடி போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்டோம். எங்கள் அம்மா எல்லாருக்கும் சாதத்தையும் வச்சு குழம்பையும் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குழம்பை பார்க்கும்போதே டெம்ட் ஆகுது. சரி நமக்கு எப்படா அதை ஊற்றுவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மாம்பழம் ரொம்ப நல்லாயிருக்கு, மாம்பழத்தையாவது சாப்பிட்லான்னு நினச்சேன்.
அதுக்குள்ளே எங்கள் அம்மா எனக்கும் குழம்பு ஊற்றிட்டாங்க. சரி, இது எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்கலாமா? வாங்க. அப்படியே இந்த கருவாட்டு குழம்ப வாயில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு டேஸ்ட் இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த குழம்ப உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. சரி, சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இருக்கிற பாத்திரத்தில் வேகமாக விளக்கலான்னு சொல்லி போனால் என் பாப்பா எல்லாத்தையும் விளக்கி முடிச்சிட்டா. என்னடா நம்ம செய்கிற வேலையை இவ செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே வீடை கூட்டி துடைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. வீடை பார்த்தீங்களா, ஃபேஸே தெரியிற அளவுக்கு பளபளன்னு தொடச்சி வச்சுட்டேன். மணியை பார்த்தீங்களா, 12 மணி ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் வேலை செஞ்சுருக்கோம். இதுக்கு மேலே எங்களாலலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நம்மளும் தூங்கலாம்னு சொல்லிட்டு நானும் தூங்க போயிட்டேன். ஆனால் தூக்கமே வரல. மேலே ஓடுது பாருங்க, இந்த ஃபேனை பார்த்துக்கிட்டே இருந்தேன். கண்ணு சொருக ஆரம்பிச்சிருச்சு. அதனால வீடியோ எடுக்கிறத நிப்பாட்டிட்டு தூங்கிட்டேங்க. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோ அவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.